Jazzy Aroma. Hello friends. Cooku with Comali grand finale டைட்டில் வின்னரான கனி செஞ்ச சைனீஸ் பிரியாணி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சைனீஸ் பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா இப்போ சூடானதுக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நறுக்கி வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாவை நீளமாக கீறி எடுத்து வச்சிருக்கிறேன். இது இப்போ ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு பல்லாரியை நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இப்போ இந்த வதங்கின இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன். சைனீஸ் ஐட்டம் மாதிரி செய்கிறதால ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறோம். நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை இப்போ சேர்த்துக்கலாம். கேரட் பொடியாக நறுக்கினதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு வதக்கி விடுங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். அப்பதான் சட்டுன்னு 1 நிமிஷத்துலேயே காய்கறிலாம் வெந்துடும். இப்போ நம்மளுடைய கேரட் 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசை நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதங்கினாலே போதும். காய் நல்லா வெந்துடும். முழுக்க காய் வேகக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்தா தான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து நான் சேர்க்கக்கூடிய காய்கறி பேபிகார்ன். பேபிகார்ன் கனி செஞ்ச ஐட்டத்தில் முக்கியமான இடங்கிறதால கண்டிப்பாக இதை சேர்த்து செய்யுங்க. நான் ஒரு 5-6 பீஸு பேபிகார்னை மட்டும் எடுத்து வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நீங்களும் இதை சேர்த்துக்கோங்க. காய்கறி சேர்க்கறது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மஷ்ரூம் விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டை ஆசைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரை ஆட் பண்ணுறதால காய்கறியுடைய கலர் மாறாமல் இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் சுகர் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் வதங்கினதுக்கப்புறம் பேபிகார்ன்லாம் நம்மளுக்கு வேகணும்ல அவசியம் கிடையாது. அதனால் ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு குடமிளகாவை பாதி மட்டும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. குடமிளகாவும் நம்மளுக்கு ஹாஃப் குக் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய காய்கறி எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சைனீஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நான் சாதம் அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன். அதனால உப்பு காய்கறிக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செஸ்வன் சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். செஸ்வன் சாஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இப்போ சாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதனுடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சாஸோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது சைனீஸ் பிரியாணிங்கிறதால ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். லைட்டான ஒரு டேஸ்ட் வந்தால் போதும். அதனால லேசாக சேர்த்தாலே போதும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதனுடைய மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்ச சாதமும் நூடுல்ஸும் சேர்க்கணும். இப்போ நான் வேக வச்ச சாதம் 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்காட்டியும் வடிச்சினாலும் உதிராக எடுத்து வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். வேக வச்ச சாதம் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி நூடுல்ஸும் நம்ம எப்போதும் வேக வைப்போம்ல, அதே மாதிரி நான் எடுத்துருக்கிறது எக் நூடுல்ஸும் அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு வேக வச்சு வடித்து கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிராக இருக்கும். அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச நூடுல்ஸும் இப்போ வேக வச்ச சாதத்தையும் போட்டு மசாலாவோடய நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மேலையும் கீழையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸோ நூடுல்ஸோ உடையாத மாதிரி கலந்து விடணும்.
இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சைனீஸ் பிரியாணிங்கிறது பாஸ்மதி ரைஸும் சேர்த்து நூடுல்ஸும் சேர்த்து பண்ணுறதால சைனீஸ் ஸ்டைலில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் அண்டு நம்மளுக்கு நூடுல்ஸ் எப்போதும் செய்கிற விதம் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் நம்மளுக்கு எப்படி ஒரு பிரியாணி கலந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டு அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டெல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த ரைஸ் வந்து கிடைக்கும். பிரியாணி ஃப்ளேவர் ப்ளஸ் நூடுல்ஸ் ஃப்ளேவர் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நாம் வந்து புளிப்புக்கு எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கும் பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த புளிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உதிரா இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி கலந்து விடுங்க. அப்போ தான் ரைஸும் நூடுல்ஸும் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். இந்த சைனீஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் இது எப்படி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது, பிரியாணியோட ஃப்ளேவர் அப்புறம் ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் இது எல்லாம் மிங்கிளாக எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான குக்கு வித் கோமாளியில் நம்மளுடைய கனி செஞ்ச சைனீஸ் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ. Thank you.